நம்ம யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா லைக் கம்ப்ளீட்டாக இந்தியாவில் என்ன 19 சப்ஜெக்ட் கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டடீஸ் வைஸுமே ஹாஸ்டல் ஃபுட் வைஸுமே அவங்க ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நல்ல யூனிவர்சிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிர்கிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜலலாபாத் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம இப்போ போச்சுல ஜான் 2025 அதில் நடந்த ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷனுக்கு 500 பேர் அப்பியர் ஆனாங்க. அதில் நியர்லி 351 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பர்சன்ட் ஆக்சுவலாக, ஏன்னா அந்த எக்ஸாம் வந்து ரொம்பவே டஃப் தான். ஸோ அதை மற்ற யூனிவர்சிட்டிஸ் கம்பேர் பண்ணுறப்போ இவங்க அதுக்குன்னே அங்கேருந்து டீச்சர்ஸ் இந்தியாவிலேருந்து, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியாலஜிஸ்ட் எடுத்திங்கன்னா டாக்டர் முகமது கலீம் சார்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க. லாஸ்ட் இப்போ May 16 கிளாஸ் நடந்துச்சு. ஸோ அவரவே இன்வைட் பண்ணி டேரெக்டாக ஆஃப்லைன் மோடில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க அந்த எஃப்எம்ஜி கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அவங்க தனியாக இந்த சார்ஜஸ்மே வாங்குறது கிடையாது. யூனிவர்சிட்டி மேண்டிட்டரியாக அவங்களுக்கு அந்த எஃப்எம்ஜி கோச்சிங் கொடுக்கறதால ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபிஃப்த் இயர் படிக்கும் போதே அவங்களுக்கு மேண்டிட்டரி எஃப்எம்ஜி கோச்சிங் கிடச்சிரும். ஸோ படிக்கும் போதே அவங்களுக்கு நல்லா அதில் ட்ரெயின் ஆகிடுவாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து அவங்க அந்த எக்ஸாமை மேற்கொள்ளும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்குன்னு தனியாக செலவு பண்ணி, இப்போ நீட்டுக்கு நம்ம தனியாக செலவு பண்ணி படிக்கணும்ல, அந்த மாதிரி அதுக்குன்னு தனியாக செலவு பண்ணி படிக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்காது. யூனிவர்சிட்டியாக அவங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்குது இப்போ வர யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே.